கைத்தட்டுமா சாமி வந்தது தெய்வம்னா அங்கே ஆடிட்டு கூடாது. தெய்வம்னா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. உன்னுடைய பூக்கரமாகப்பட்டது இந்த மேடையில் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நாடகமாக நடக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரியா உடனடியாக நாடகமாக கேட்டுக்கொள்கின்றார்கள். தயவு செய்து யாரும் சார்பாக வந்து கேள்வி கிண்டல் செய்யப்படும். நம்மளுடைய இலைகளை ஏழு முத்துமாயமும் அன்பு ஆடி வரக்கூடிய நேரம் ஒவ்வொரு பெண்களும் மனதாரே தாயே வேப்பனக்காரி எனக்கு அருளப்பட தாயே ஒவ்வொரு பெண்களும் மனதில் நினைச்சு அப்படி கைத்தட்டி குழுவை செஞ்சு அப்படி கைத்தட்டி பெண்கள் அப்படி கைத்தட்டி சாமி அழைக்க மாட்டாங்க. இது தெய்வீக நாடகம். அப்படின்னா 7 எல்லைகளை இந்த 7 முத்துமாரி குடிக்கொண்டு நம்மளை எல்லாம் காத்து வருகின்றார். ஆகையினாலே மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படலாம், ஆனா தெய்வத்தை யாரும் வெக்கப்படக்கூடாது. ஆத்தாவுக்கு படிச்சது கும்மி சத்தம் குழப்ப சத்தம். இங்க என்ன சோற கைத்தட்டுக்கு பார்க்கலாம். அப்படி ஹலோ பேரையூர் காவல்துறை ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகின்றன. அந்த மகள் காளியம்மா தாயே இந்த மக்களை காப்பது உண்மையாக எழுந்தா இந்த மக்கள் மீது அருளத்தை அப்படி தொழிலுக்கு சொடுக்க போற நேரத்தில் ஓடி வருமா காளியம்மா தாயே அம்மா அந்த ஆத்தாவுக்கு காத்திருக்கிறார். இந்த கரகமாகப்பட்டது சமயபுரத்து தாகி இந்த ஆத்தாவை அழைக்கிற ஓடிவா பார்க்கல, கைத்தட்டு பார்க்கல. அப்படி சமயபுரத்து தாயாக சமயத்தில் காக்கக்கூடியவ ஓடிவா பார்க்கல தாயே
பக்தர்கள் அப்படியே கோயிலுக்கு போய் கோயில் பூசாரிய தீவிரம் மட்டும் காட்டி அப்படியே தாட்டி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கோயில் சன்னதி போயிட்டு வரட்டும், கொஞ்சம் வழி விடுங்க அப்படி. ஏன்னா ஏழுவர் முத்துமாரி மூணு வந்து அருள் பெற்றிருக்கிறார். இந்த சொந்தக்காரங்க அப்படி வாங்க, சாமியார் சொந்தக்காரங்க வாங்க. அதாவது பூங்கர்கள் கீழே விடக்கூடாது. போசாமி உன்னுடைய ஆலயத்துக்கு போய் கோவில் பூசர் ஐயா தீவாரம் மட்டும் காணுங்க, திருநீர் மட்டும் ஆடி இறக்க கூடாது. நாங்க திருநீர் போட்டு இறக்கிக்கிறோம், போங்க அப்படியே போசாமி.